அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக்ல வர்றவங்க வந்து ஏதோ ஒரு பீனிஸ்ல வந்து ஒரு பிளாக் டிஸ்கலரேஷன், பிளாக் ஸ்பாட்டா இருக்குதுங்க. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸோட, பயத்தோட வருவாங்க. அவங்க மெயினா வந்து வந்த உடனே பார்க்குறது இன்டர்நெட் தான். இன்டர்நெட்ல பார்த்த உடனே அந்த மாரி ரிலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது இதுவா இருக்குமா, அதுவா இருக்குமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோல அந்த என்ன மாரியான ரிலேஷன்ஸ் வந்து பிளாக் கலரேஷனா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின் காமனஸ்ட் வந்து பெனைல் மெலனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள கேளுங்க. நம்ம தொடர்ந்து அத பத்தி பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. ரீசன்ஸ் ஃபார் பினைல் மெலனோசிஸ். பினைல் மெலனோசிஸ்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, மெலனோசிஸ் அப்படின்னாலே வந்து இந்த மெலனின்ங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அது வந்து கருப்பு நிறத்தில இருக்கிற பிக்மெண்ட். அது வந்து பீனிஸோட ஸ்கின்லயோ, ஃபோர் ஸ்கின்லயோ, ஒரு கிளான்ஸ் பிளேனிஸ்லயோ வந்து டெபாசிட் ஆகி, அது வந்து ஒரு பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷனா இருக்கும். பெரும்பாலும் நம்ம ரொம்ப நாள் இருக்கும்போது அது வந்து ஒரு நார்மலா ஒரு மச்சம் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா எடுத்துக்குவோம். அது எந்த விதத்திலயுமே ஒரு வளரவும் செய்யாது, அரிப்பும் எடுக்காது. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாகவே இருக்கும். ஸோ யூசுவலா வந்து இந்த மாரி லீஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் நாம டிஸ்கஸ் பண்ண மாரி ஃப்ளாட் சர்ஃபேஸா இல்லாம கொஞ்சம் எலிவேட்டடா இருந்தாலோ, அரிப்பு எடுத்தாலோ, நாளடைவில பெரிதாயிட்டே போயிட்டு இருந்தாலோ, இது கம்பல்சரி அது பெயின்ஃபுல்லா இருந்தாலும் இம்மீடியட்டா நீங்க ஒரு டாக்டர வந்து அணுகி அத பார்க்கணும். அது வேற வகையான டிசீஸா இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ பினைல் மெலனோசிஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னா, பெரும்பாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பா மாறி இருக்கலாம். லைக் ஸ்கின்ல ஒரு தழும்பு ஏற்பட்டதுன்னா, அது எப்படி கலர் மாறுச்சோ, அதே மாரி அந்த சூழ்நிலை ஏற்படலாம். இல்ல காயங்கள் பட்டுருக்கலாம். அதனால தழும்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாரி இருக்கலாம். இன்னொன்னு புவா தெரப்பின்னு சொல்லி சொரியாசிஸ்க்கு இந்த மாரியான இதுக்கெல்லாம் புவா தெரப்பின்னு சொல்லி குடுப்போம். அந்த மாரி புவா தெரப்பி குடுக்கும்போதும் இந்த இடத்துல தழும்புகள் ஏற்பட்டு இது மாரி ஏற்படலாம். பிளஸ் எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி வரலாம். ரொம்ப ரொம்ப ரேரா இந்த மெலனோமான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஸ்கின் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வர்றவங்களுக்கும் இந்த மாரியான ஒரு இது வரலாம். ஸோ இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பயாப்சி எடுத்தோம்னாலே அது வந்து என்ன வகையான டிசீஸ்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு இதனோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அணுகி அது அவங்களோட கருத்துக்கள் கேட்டு அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது மிக முக்கியம். ஸோ என்ன லீஷன்ஸாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இது 2 வகையா அத வந்து க்யூர் பண்ண முடியும். நேம்லி ஒரு மெடிசின்ஸ் மூலியமாக, கிரீம்ஸ் மூலியமா க்யூர் பண்ண முடியும். அது கிளியர் ஆகாத சூழ்நிலையில ஒரு சிகிச்சை முறைகள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா லேசர்ஸ் மூலியமாக இத கம்ப்ளீட்டா க்யூர் பண்ணி நார்மல் கலரேஷன் கொண்டு வர முடியும். ரொம்ப ரேரா அறுவை சிகிச்சை மூலியமாகவும் அதை வந்து கட் பண்ணி அத ஏரியாவ நீக்கிக் கொண்டு அத க்யூர் பண்ணவும் முடியும். ஸோ பினல் மெலனோசிஸ் ஆண் உறுப்புல பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியது கண்டிப்பா ஒரு டாக்டர வந்து பார்த்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னவா இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தெளிவடைகிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.